இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் இருக்க இனர்ஷியாவை தான் பார்க்க போகிறோம். இனர்ஷியாவை பற்றி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இது இனர்ஷியாவும் பார்த்துட்டு அதோட டைப்ஸையும் பார்த்துடலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான். இனர்ஷியானா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வளைவு வருதுன்னா உங்கள் பாடியும் அந்த பைக்கோடு சேர்ந்து வளைவு மாறும். அந்த வளைவில் இருந்து ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம பாடி என்ன ஆகும்னா கொஞ்சம் டில்ட் ஆகும், சாஞ்சி போகும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கலீலியோ ஒரு ரூல் சொல்லியிருக்காரு இல்லையா, எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட மோஷனில் இருக்குது, இல்லைன்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்குது. அதோட நிலை அந்த நிலையிலேருந்து மாறும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியான்னு சொல்கிறோம் அப்படின்னாரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட என்ன பார்த்தோன்னா, டம்ளரில் தண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் வச்சு அது மேலே ஒரு காயின் வச்சுருக்காங்க. இப்போது இதை நீங்கள் இந்த கார்ட்போர்டை நல்லா ஃப்ளிக் பண்ணுறீங்க, சுண்டி விடுறீங்கன்னா அந்த கார்ட்போர்ட் வெளியில் போயிடும். அது மேலே இருக்கிற அந்த காயின் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இது எதனாலனா, அந்த காயின் ரெஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ அந்த ரெஸ்ட்டு அப்படியே வந்து என்ன இருக்குது, இனர்ஷியான்ற ரெசிஸ்டன்ட் கொடுத்ததுனால அந்த காயின் ரெஸ்ட் பொசிஷனில் அகெயின் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து என்ன ஆகலை, வெளியில் போகலை கார்ட்போர்டோடு சேர்ந்து. சரியா? இதான் வந்து இனர்ஷியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இனர்ஷியா வந்து எப்படி நடக்கும்னா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது அந்த பாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கா, எதா இருந்தாலுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் ரெசிஸ்ட் பண்ணுது, அதுதான் வந்து இனர்ஷியா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இனர்ஷியாவுக்கு ஒரு 4 வகை கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு பாடி அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ட் கொடுக்குதுன்னா அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ மோஷனில் இருக்க பாடி என்ன பண்ணுதுன்னா, அதை நீங்கள் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மோஷனை சேஞ்ச் பண்ணும்போது அந்த பாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் இல்லையா, அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். ஸோ ஒரு பாடி வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த டைரெக்ஷனை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கான ரெசிஸ்டன்ஸை அது கொடுக்கும் இல்லையா, அது பேர் இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம். ஒரு அத்லட் ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு லாங் அதாவது ரொம்ப லாங் ஜம்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, லாங் ஜம்ப் பண்ணும்போது நம்ம யாருமே வந்து அந்த கோடுக்கிட்ட இருந்தே குதிக்க மாட்டோம். ரொம்ப தூரத்தில் ஓடி வந்து அந்த கோடுலேருந்து அதிகமாக குதிப்போம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் என்ன, இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஏன்னா அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த மோஷனில் அதிகமான ஒரு லாங் கிடைக்கும். ஸோ இது எப்படி சொல்லலான்னா, நீங்கள் வேகமாக ஓடி வரும்போது உங்களால் சடனாக அந்த இடத்துல நிற்க முடியாது. அந்த வேகத்தோடு அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும்போது நிற்கிற தூரம் வந்து நீங்கள் தாண்டி போய் நிற்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மோஷனில் தான் இருக்கீங்க. இப்போது அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்க. கோடில் அந்த லாங் ஜம்ப் இருக்கிற அந்த கோடில் ஓடி வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது அப்போ உங்கள் பாடி ஒரு இனர்ஷியா கொடுக்குது. அந்த நேரத்தில் நம்ம பாடியோட இனர்ஷியா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான தூரம் ஜம்ப் பண்ணுறோம். இதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். அடுத்து வந்து இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். இதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளில் போய்கிட்டு இருக்கீங்க, கார்லேயோ இல்லை பைக்லேயோ எதுலேயோ ஒன்று போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு வளைவில் வந்து அந்த பைக்கோ காரோ மாறும்போது அந்த வளைவோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம உடம்பு போகும். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த வளைவை இது பண்ணி போகாது. ஸோ இது எதுக்குன்னா இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன் தான் இதுக்கு காரணம். அடுத்து வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்து வந்து பாருங்கள், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு மர கிளை இருக்குது, அந்த மரக்கிளையை நல்லா ஷேக் பண்ணுறீங்கன்னா அந்த இலையெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா கீழே விழுந்து மறுபடியும் செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்.